அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. விஸ்வாசி பங்குனி 23 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஏப்ரல் 6, 2026. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுசம். திதி இன்று பிற்பகல் 1:48 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் பரணி. ராசி பார்த்திங்கன்னா மேசம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் இந்த சந்திராசி இருக்கக்குள்ள மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளணும். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், விபத்துகள் அனைத்து ஏற்படுத்தக்கூடியது சந்திராசனை தான். இப்போ ஏற்கனவே மேசராசிக்கு விரயசனி நடந்து கொண்டு இருப்பதால் பணவரியாக அதிகமாக ஆவறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் செலவு செய்யக்குள்ள கவனமாக செலவு பண்ணுங்கள். விரயத்தை தடுக்கிறதுக்கு சுப விரயமாக மாற்றிங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக செல்லும். நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தில் சுப வரியை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதன், அவரே என்ற கதாநாயகன். சந்திரோரை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இன்று குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் இரவு 7:30 8:30 பயன்படுத்தினால் அவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ராகுகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூலம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் இந்த கிழக்கு சைடு பார்த்து தான் கற்பூர விளக்கை ஏற்றணும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.